ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்எஸ்எஃப் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா, கிராணி 2ல் வந்து 2 பேர் வச்சு விளாட போகிறோம். அதுவும் ஈஸி தான். பார்ப்போம். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் விளாட்றேன். பார்ப்போம் வாங்க. டே 1 நீ என்னெல்லாம் பண்ண போகிறான்னு தெரில. எந்திரிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி என்னத்தில் பண்ண போகிறோம், எந்த பொருள் மொதல் கிடைக்குதோ அதான் பண்ண போகிறோம். அதான் எஸ்கேப். இதை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, திறந்தாச்சு. மேலே மேலே போவோமா? மேலே போவோம். ஐயோ, நல்லா பார்க்கல யாரு பார்த்துட்டான்டா மொட்டை. உட்காந்துருவோம். இல்லை அவன் போயிடுவானா? போடா சீக்கிரம். போ போயிட்டானா பார்ப்போமா? பொறுமையாக போடா. சி, இது வேற பார்த்துருச்சு. இதுவும் பார்த்துச்சா? சரியான தொல்லை இன்னும். போயிடுச்சு. அதுவும் போயிடுச்சு. போமா, இப்போ மேலே போமா. பொறுமையாக போ, இல்லைனா பிரச்சனை ஆகிடும். ஐய பார்த்துக்கிட்டே இருக்கு. இது தொல்லை. போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை இங்கே நிற்கிது. மூஞ்சா பேர் இப்போ பெருகுன்னு நினைக்கிறேன். பார்ப்போமா? போயிடுச்சு. இந்த வாட்டி அவசரமே படக்கூடாது. பொறுமையாக போவோம். மேலே போய் என்ன பண்ண போகிறோன்னு நம்ம அவ்வளோ அவசரப்படுறோம். பொறுமை. இல்லை ட்ராப்பு வேறு நான் வச்சு என்ன பண்ணுறது? மேலே போமா? பொறுமையாக போப்பா. அது மேலே ஏறிடுச்சு. இது கிழவன் கீழே இருக்கானா மேலே இருக்கானு கூட தெரில. ஐயோ, சரி. இதில் என்ன பார்ப்போமா? ஒன்றும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. இதில் ஒரு மண்ணும் இல்லை. சரி, அப்படியே மெதுவாக நேராக இதுக்கு ஓடிடுவோம், பாத்ரூமில். அதை கண்டிப்பாக ஏதாவது சாவி வச்சுருப்பானுங்க. சாவியில் எந்த பொருள் வேணாலும் வச்சுருப்பானுங்க. போடு கிளாஸ் யூஸா? அப்போ நீங்கள் ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் உறுதி. ஓகே, நேராக போகலாம். இதில் என்ன இருக்கு? இதில் ஒரு மண்ணும் கிடையாது. இங்கேயும் ஒன்றும் இல்லை. கீழே வந்து ரெஞ்ச் இருக்குது, அது இப்போ தேவைப்படும். ஓகே, இங்கே வந்து டோரை சாத்திடுவோம். ஓகே, இதில் போடு. இது கடைக்கு இது அப்பயே படிச்சுருவோம், பின்னாடி யூஸ் ஆகும். ஓகே, இதுலேயும் ஒன்றும் கிடையாது. ஐயோ கீழே விழுதா? ஓடு. இங்கே நின்னா வேலைக்கு ஆகுது. கிளவி பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்குது. சரி, இதை போட்டுருவோம்மா. இல்லை வேணாம், முதல் ரெஞ்ச் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே போவோம். இங்கே கீழே இருக்கிற வேலைலாம் முடிச்சுருவோம். அது சைடில் போது பாருங்க. எப்பா நம்மளை பார்க்கல. இப்போ ஒரு சத்தத்தை போட்டாச்சு. டப்புன்னு போ. கீழே குனி. சூப்பர். போடு கன்னு. 2 பேரும் செத்தானுங்க. என்கிட்ட மாட்டிக்கிட்டானுங்க 2 பேரும் வசமாக. 2 கைமாவை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுவோம். இங்கே போட்ட சத்தம் வராது தான் நினைக்கிறேன். போய் கிட்ட போய் போட்டு போவோம். வாடா. வரல. சமனா சத்தத்தை போட்டுருவோமா? போட்டுருவோம். வருது கிளவி வருது. வாங்கிக்க இந்த புல்லட்டை, உனக்கெல்லாம் தேவை தான். எங்கே இப்போ கிளவ வருவானே? வரட்டும், பொறுமையாக வரட்டும். நான் அதுக்குள்ளே புல்லட் எடுத்துகிட்டு ரீலோட் பண்ணி வச்சுருவோம். வாங்க சார், எங்கே இருக்கீங்க? லெஃப்ட்லையா ரைட்லையா? எங்கேயோ இருக்கான். நம்ம போவோம். இப்போ வருவான். வந்துடுவான், கண்டிப்பாக வருவான். இல்லைனா தட்டி விட்ருவான். எங்கே வரான்? வரான் பாருங்க. படக்கூடாத இடத்துல பட்டிருக்கோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. செக்யூரிட்டி எடுத்துருவோம் பட்டுன்னு எடுத்து இங்கே போட்டுருவோம். இப்போ வந்து அவங்க ஒருத்தன் இருப்பான்ல, பேரன்னு தெரில, ஸ்லெண்டின் அவனை போய் போட்டுருவோமா? வாடா குட்டி குஞ்சா, எங்கே இருக்க? வா போடு அடி. சூப்பர். நீ செத்துட்டியா? இப்போ இவன்கிட்ட ஒரு பொருள் பின்னாடி இருக்கும், அது என்னன்னு பார்க்கணும். எந்திரி.
என்ன சவுண்டு வருது தெரில என்னென்னு. நம்ம இதை எடுத்துருவோமா? ஐயே இது தேவையில்லை கைஸ். இதெல்லாம் டோர் இல்லைன்னா டோரு இந்த போட் எஸ்கேப் தான் தேவைப்படும், ஹெலிகாப்டர் எஸ்கேப் தேவைப்படாது. சரி பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறது. ரொம்ப நேராக போயிடுவோமா? நேராக போயிடுவோம். வேறு என்ன பண்ணோன்னா செக்யூரிட்டிக்கு எடுத்துகிட்டு மேலே போவோமா? அதான் பண்ண போகிறேன். செக்யூரிட்டிக்கு எடு, இல்லைனா மேலே கபோர்டை செக் பண்ணாரு. எதுக்கு அதை ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதெல்லாம் முடிச்சுருவோம். முதல்ல எல்லா கபோர்டும் செக் பண்ணிடுவோமா? இதில் என்ன இருக்குது? மீட்டா அவனே இல்லை, அவனை சோறு வச்சு என்ன போகுது? டப்பு டப்பு எல்லாத்தையும் திறப்போம். இது போடு, கேஸ் கேன் கிடச்சிருக்கு, சூப்பர். இது ரொம்ப ரொம்ப தேவைப்படுகிறது. ஓகே, வேறு எதுவும் இல்லை. சரி இங்கே போய் என்னென்னு பார்த்துருவோமா? அதுக்குள்ளே வந்திருக்க மாட்டேன், 2 நிமிஷம் ஆகும். இங்கே பிக்சர் இருக்குது, சூப்பர். இது தேவை, இது இருந்தாலும் உள்ளே போக முடியும். இங்கே போட்டுருவோம். கண்ணு தான் முக்கியம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? சூப்பர், போ. லே என்னடா போடா, மாட்டிக்கிச்சு கைஸ், மாட்டிக்கிச்சு. நம்ம அந்த சைடு தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஐயோ சீக்கிரம்டா, போகமுல்ல. சரி பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறது? பின்னாடி போமா? தள்ளவும் மாட்டான். சரி அதுக்குள்ளே வந்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா அங்கே போய் என்னென்னு பார்த்துருவோம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்கு தேவை கிடையாது. இது போட் எஸ்கேப் ரொம்ப ரொம்ப தேவைப்படும். இது வேணாம். இங்கேயோ பெட்டு மேலேயே ஒரு ஃபோட்டோ கிடக்கு. இவனுக்கு வந்துட்டான்னு தெரில, பயமாக இருக்குது. இதுக்குள்ளேயும் போக முடியல, அந்த சைடு தான் போகணும். சரி பார்த்துக்கலாம், நம்ம லேட்டராக போவோம். இப்போ வேண்டாம், தள்ளி விடவும் முடியல. உள்ளே என்ன குரோபார் இருக்கும், இல்லைனா ஹெலிகாப்டர் கீ இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. 2 இதில் ஏதாவது இருக்கும். கிளவி வந்துடுச்சு, போடு சாவு. போவோம், கிளவன் வருவான். அவன் இந்த வழியாக கண்டிப்பாக வர மாட்டான், எனக்கு தெரியும். ஏன்னா இந்த வழி அடைச்சி தான் இருக்குது, நான் ஒன்றும் ஓப்பனே பண்ணல. ஹேண்ட்வீல் தேவை கிடையாது. இதுட்டு கபோர்டில் என்ன இருக்குது? இதுலேயே ஒரு மண்ணும் இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? இப்படி போமா? இப்போ கிளவன் வந்துருப்பானுங்க. வந்துட்டான். போடு, அக்கிலே வந்துட்டேவா? சரி போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம்? சரி இப்போதைக்கு கீழே போயிட்டு செக்யூரிட்டி எடுத்து வந்துடுவோம். ஃபோட்டோ பெட்ரூமில் மேலே ஒன்று இருக்குது, இங்கே கீழே ஒன்று இருக்குது. எடுத்து வந்துடுவோம். எடுத்துட்டோம். அப்பா அது லைட்டாக பக்கு போல், வேறு எதுவும் இல்லை. இப்போ மேலே போயிடுவோமா? போட்டுட்டு தூக்கி பின்னாடி போட்டுருவோம், அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? இதுலேயும் ஒன்றும் கிடையாது. ஓகே, கன் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போனால் மேலே போயிட்டு பட்டனை அந்த இதை சுட்டுருவேன். அந்த பட்டனை சுட்டு உள்ளே இருக்கிற அந்த இதை எடுக்கணும். அது அப்போ தான் அதில் ஏதாவது இம்பார்ட்டண்டான பொருள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் குரோபார் சூப்பர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த கபோர்டில் எனக்குன்னு பார்ப்போமா? ஒன்று போட்கி வேண்டாம், போட்கி தேவையே கிடையாது. சுடுவோமா பட்டனு? சூப்பர், சுட்டாச்சு. இது எடுப்போம். எறா ஓகே சூப்பர். இப்போ போயிட்டு கீழே போயிட்டு இந்த கீழே இறங்கதாங்க வர மாட்டேது. ஏனிலேருந்து குதிச்சாலும் இது பண்ணுறான், முழுங்குறான் பட்டு பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த ஒரு ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ எடுத்து இங்கே போட்டுருவோம். தேவைப்படும் எல்லா பொருளையும் இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்டுக்காக எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்புறம் இங்கே ஒரு கேஸ் கேன் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது, எடுத்துகிட்டு பட்டுன்னு அதையும் போட்டுருவோம். இப்போ இன்னும் ஒரு ஃபோட்டோ வேணும். டக் டேப்பு, ஹெலிகாப்டருக்கு கிளாஸ் ஷூஸு எங்கேயோ போட்ட மாதிரி இருந்துச்சு. பார்ப்போம், கடைசியில் பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த டோரை ஓப்பன் பண்ணி தான் அவனு, வேறு வழி இல்லை, ஷார்ட்கட்டு தான். கீழே போ. அதுக்குள்ளே கிளவி வந்துருச்சா? சுட்டுருவோமா? வேணாமா? சுடுவோம். போடு, நல்லா ஜஸ்ட் மிஸ்ட்டு. ஐயோ எடுக்க முடியலையா? அவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரில. வரல. சரி டப்புன்னு எடுத்துருவோமா? சீக்கிரம் ஏறா. ஓகே, கிட்ட போய் எடுப்போணுமா? ஓகே, இப்போ பட்டுன்னு அவன் வரானான்னு பார்த்துப்போம். வரல. இப்போ என்ன? ஓகே. சரி, நம்ம கிளாஸ் ஷூஸ் இங்கே தான் இருக்குது, பார்த்துட்டோம். கிளாஸ் ஷூஸை மேலே போட்டுருவோமா? இல்லை வந்துடுவானா? சரி பார்த்துக்கலாம், இது கிடையாது. வரல. போகலாம். மேலே போட்டுருவோம். வந்தாலும் பட்டுன்னு கன் எடுத்து அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே போ. வந்துட்டான் பாருங்க. ஏன்டா நீ வேற மேலே போகிறப்ப வரும். இப்போ கன் எடுத்து ஒன்று போட்டுருவோம்.
பட்டுன்னு போட்டுருவோம், இல்லைனா இவனெல்லாம் விட்டு வைக்க முடியாது. வாடா மொட்டை போடு அடி. இப்போ தான் 2 தொல்லையும் நிம்மதியாக இருக்குது, இல்லாமல் இருக்குது. காலுக்குள்ள மாட்டிச்சு. எடு, தூக்கி போட்டு அதை பட்டுன்னு போய் மேலே போட்டுருவோம். சூப்பர். போ போ போ. இது ஷார்ட்கட் வந்து ஓப்பன் பண்ணலன்னா சிலப்போ மாட்டிப்போம் மேலே வர்றப்ப, அதனால தான் ஓப்பன். ஓகே, இங்கே போட்டுருவோமா? இங்கே போட்டுருவோம். இப்போ மேலே ஏறுவோமா? மேலே ஏறி அந்த குரோபார் எடுக்கணும். குரோபார் எடுத்து அந்த 2 டப்பா இந்த இல்லை இங்கே இருக்குது. குரோபார் எடுத்து இந்த 2 டப்பையும் ஓப்பன் பண்ணால் ஏதாவது இம்பார்ட்டண்டாக இப்போயே குதிச்சிருவோமா? குதிச்சாச்சு. சூப்பர். இதுக்குள்ளே ஒன்று இருக்கும், எடுத்தாச்சா? இதில் என்ன இருக்குது? போ, டக் டேப்பு. சூப்பர் சூப்பர். இப்படியே போட்டுருவோம், தூக்கிப்படே. சூப்பர். இன்னும் ஒரு ஃபோட்டோ மட்டும் இருந்தால் வலி உண்டாயிரும். சூப்பர். குரோபார் எடு. இப்போ கீழே தான் கீழே அண்டர் கிரவுண்டில் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே இந்த கிளவை வராமல் தான் நல்லது. பார்த்துக்கலாம். இருந்தா கீழே தான் போகணும். போ 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 போ. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓகே வா. இதில் என்ன சேஃப் கீயில் என்ன இருக்குன்னு தெரில எனக்கு, பார்ப்போம். அதில் ஏதாவது நல்ல பொருள் இருந்தால் நல்லாயிருக்கும். கிளவன் வரல, எவனும் வரல. பொட்டு போய் திறந்துருவோம். எதுக்கு வழியை பார்த்துட்டு திறந்துருவோமா? போய் கட்டிங் பிளேயர். அப்போனா அது மேலே அந்த ஒன்று சுட்டல்ல, அதில் போய் என்னன்னு பார்க்கணும். கிளைய வந்துடுச்சு. எட்ரா எர்றாலி எர்றா. ஐயோ, பயத்தில் 2 வாட்டி அழுத்திட்டேன். வருதா? அப்பா, பின்னாடி வருது. ஐயோ, பயத்தில் 2 வாட்டி அழுத்திட்டேன். அதனால் பட்டுன்னு இதை எடுத்துட்டான். ஸோ மேலே போவோமா? மேலே கிளம்புதான் நான் அவ்வளோதான், காலி. இல்லை அப்படியே மேலே போயிடுவோமா? மேலே போய்ட்டு கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிட்டு தான் மறு வேலை. ஓகே, போகலாம். என்னடா மேலே போயிட்டே இருக்கா? தள்ளுறா. ஐயோ, அட பாவி, கேம் பக்காடா. டே 2 அதுங்க 2 கிட்ட அடி வாங்காமல் இருந்தது நல்லது தான். ஓகே, நான் மேலே ஏறினா அப்படியே பட்டுன்னு கீழே விழுந்தான்னு தெரில. சரி, இப்போ கட்டிங் பிளேயர் வேறு அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? போடணும்னு மேலே போயிடும். இல்லை, இதை அழுத்தி விட்ருவான். அவனுக்கு 2 பேரும் வந்தால் வருவானுங்க. வரட்டும், பொறுமையாக வரட்டும். இங்கே பகுதிங்கிடுவோம். கீழே தான் வருவானுங்க 2 பேரும். பார்ப்போம், கொஞ்ச நேரம் நிற்போம். அந்த கிளவை மட்டும் வந்துட்டான். கிளவி வருமானு தெரில. கிளவி வந்தால் நல்லது. கைஸ், இந்த கிளவை மட்டும் தான் சார் வந்திருக்கான். ஐயோ, அதான் நான் இப்படி பதுங்கிட்டேன். இல்லைனா டப்புன்னு மேலே போயிடுவான். பொறுமையாக போட்டோம்டா. இந்த கிளவி இப்போ சிலப்போ வருது, சிலப்போ வரமாட்டேங்குது. பொறுமையாக போமா? ஃபஸ்ட்டு மட்டும் ஆன மாதிரி ஆகிடக்கூடாது. போ. பார்த்துட்டான். சரி, இந்த வாட்டி நின்றுவோம், உட்காந்துருவோம். இங்கே தான் இருக்கான். கொஞ்ச நேரம் உட்காந்துருவோம். இல்லைனா மண்டையிலே தட்டிடுவான். போட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். போயிட்டான். சுபா, இவனுக்கு இதே வேலை. நின்றுட்டு இருக்கான், பட்டுன்னு பார்க்குறான், வரான். பொறுமையாக போகலாமா? பொறுமை. போகிறோம். சூப்பர். இப்போ என்ன பண்ணலான்னா, இங்கே தானே கன்று போட்டேன், அப்படியே போட்டுடலாமா? என்ன பண்ணுறாமா? தூங்குறாரா? ரைட்டு. அப்போனா வேறு டிஸ்டர்ப் பண்ண வேணாம். கிளவியை போட்டுட்டு இவனை அப்படியே சொர்க்கத்துக்கு அனுப்போம். தூக்கத்திலே கிளவி சத்தம் போடணுமா? சரி, தள்ளி விடுவோமா? இல்லை வருதுமா? இது இங்கே தான் இருக்கா? வா, இங்கே தாண்டி இருக்கா? வா போடு. இப்போ கிளம்ப முழிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இதான் தட்டி விட்ருவான். முழிச்சிருப்பானா? இன்னும் தூங்கிட்டு இருக்கான். போகிறான். ஏன்னா பின்னாடி இருக்கேன்டா. டேய், தெரில, பாவம் பய. போடு, சுடுவோம் அங்கேயே. முதுகில் பட்டுச்சு கைஸ். கரெக்டாக அங்கே தான் குறி வச்சேன். சரி, போ. அவன் நல்ல நேரம். இப்போ நான் என்ன பண்ணலான்னா, இங்கே போட்டுட்டு இன்னும் இதில் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். எதுவுமே இல்லை இதில். இல்லை, கீழே போய்ட்டு
இது எடுக்கணும். அந்த இன்னொரு ஃபோட்டோ இங்கே தான் எங்கேயாவது இருக்கும், இதுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போமா? இவ்வளோ தான் இருக்கும். இல்லைனா அந்த கிழவன் தூங்கிட்டு இருக்க இடத்துல இருக்கும். இதில் இல்லை, இதில் இல்லை, இதில் இல்லை. மேலே போ, மேலே போ, மேலே போ. இதோட அப்படின்னா நம்ம அங்கே கிழவன் இருக்க இடத்துக்கு போவோம். தூங்கிட்டு இருந்தால இங்கே இருக்கா? சாரி இங்கே இருக்குது போல். சிலப்பா அங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். இப்போ 3 ஃபோட்டோ கிடச்சிருச்சு. இன்னும் ஹெலிகாப்டருக்கே அங்கே தான் இருக்கும், அந்த சைடில். முடிக்க போகிறேன் தான் நினைக்கிறேன். ஓகே, முடிக்க போகிறோம் கைஸ். சரி, மேலே போட்டுருவோமா? இருக்கட்டும், இது உள்ளே போட்டுருவோம். அப்போ ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் உள்ளே போட்டுருவோமா? எல்லாத்தையும் உள்ளே போட்டு சரி. இது வச்சு இது போட்டேன்ல, கிளாஸ் யூஸ், அது எங்கே? ஐயோ, இங்கே தான் போட்டேன். இந்த ஃபஸ்ட்டு கூட ஒன்று எடுத்தேன்ல கைஸ், அதான். ஐயோ, எங்கே போட்டேன்னு தெரில. நான் கரெக்டாக தான் சொல்கிறேண்ணா. சரி, இதெல்லாம் போட்டுட்டு கடைசியாக தேடிப்போம். அது கட் பண்ணி விட்ருவோம். கட் பண்ணிட்டு அது உள்ளே செக் பண்ணணும். போன வாட்டி வந்தப்போ பட்டுன்னு இதாகிடுச்சு, கேம் பக் ஆகிடுச்சு. இந்த சைடு போவோமா? இந்த சைடு போ, இந்த சைடு போ, இந்த சைடு. ஓகே, இல்லை ஒன்றும் ஏதாவது தேவையான பொருளாக கொடுங்கடா, போடாங்க. இல்லை, இது டோர் எஸ்கேப்பு தேவையானது. சரி, ஃபோட்டோ தான் வைக்கணும். இனிமேல் இந்த கட்டிங் பிளேட் எனக்கு எதுக்கு? தூக்கி போடு. இது இறங்க தான் கடுப்பாக இருக்குது. இறங்கவும் தெரில, ஒன்றும் தெரில. எப்படி குதிச்சாதான் போக முடியும்? குதிச்சாலும் இப்படிங்கிறான். சரி, பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக இருந்துருக்கிறான். சவுண்டு வேற கேட்குது அவன் குதிக்கிறப்ப. ஃபோட்டோவை போட்டுருவோம் ஒன்று ஒன்றா. ஃபோட்டோ இங்கே ஒரு ஃபோட்டோ. இது என்ன ஆங்கிளில் இருக்குன்னா பார்த்தாலே தெரியும். அடுத்து இன்னொரு ஃபோட்டோ எடுப்போமா? இன்னொரு ஃபோட்டோ இப்படி தான் போகுமா? இது அது இதுவும் காமிக்க மாட்டேங்குது. இது காமிச்சாது பொறுமையாக இறங்கலாம். பொறுமையாக இறங்கடா. இப்படி தான் இறங்கணும், வேறு வழி இல்லை. எனக்கு தான் இறங்க தெரில, இந்த கேம் அப்படியான்னு தெரில. சரி, ஓகே, திரும்ப மேலே எடுப்போமா? திரும்ப போ, மேலே போ. திரும்ப இந்த ஃபோட்டோ மூஞ்சி இருக்குது இதில். ஓகே, சூப்பர். இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். இன்னொரு ஃபோட்டோ எடுத்து அதை டோர் ஓப்பன் பண்ணணும். டோர் ஓப்பன் பொறுமையாக இறங்குவோமா? இதுலேயும் பொறுமை. அப்பா, செம பொறுமையாக இறங்கிட்டேன். இது கிராணி பியானோ வாசிக்குதுன்னு நினைக்கிறேன், சவுண்டு கேட்குது. சரி, திரும்ப மேலே போயிடுவோம். திரும்ப மேலே போ. இப்போ 3 ஃபோட்டோ போட்டதுக்கப்புறம் ஐயோ, என்னடா? அட போடா, பக்கு. நான் ஏன் மேலே தான் தப்பு. ஏன்டா அதுக்கு இல்லாமல் நீ சாவ? சரி, ரைட்டு வா. என்ன பண்ணுறது? இப்போ டே 3. ஆனால் இந்த 2 டேலையும் நான் அந்த 2கிட்டே அடியே வாங்கலை. அதான் ஒரு இது. ஓகே, போமா? நேராக போவோம். நேராக போயிட்டு இது ஏன்டா இந்த வாட்டி அப்படியே போயிடுறான். எவனும் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். மேலே போயிடலாமா? இல்லை, பயமாக இருக்குது. கீழே அப்படியே மேலே 2 பேரும் இங்கே தான்டா இருக்கானுப்பா. அப்போனா நான் தைரியமாக மேலே போவேன். மேலே போயிட்டு முடிச்சிடும் வேலையெல்லாம். 2 பேரும் இங்கே தானே இருக்கானுங்க. இருக்கட்டும், 2 பேரும் கீழே இருக்கட்டும், பிரச்சனையே கிடையாது. இன்னும் ஒரு ஃபோட்டோ வைக்கணும். என்ன பண்ணுறது? கண்ணிங்க போட்டேன் நான். எர்றா. அடப்பா, எடுக்க முடியல கைஸ். சுற்றி போமா? சுற்றி தான் போகணும். இப்போ கிளவி நான் போகிற இடத்துல இருந்து நேராக இருந்துச்சுன்னா நான் இது பண்ணிடுவேன். அதுக்குள்ளே கண்ணை எடுத்துடணும். ஓடு. வரான். ஸ்பீடாக ஓடு. எடு. சூப்பர், எடுத்தாச்சு. போடலே வாட போடு. சூப்பர். இப்போ அது கிளவி இப்படியும் வரும், 2 சைட்லேயும் வரும். பார்த்துப்போம். அதை போட்டுருவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இது ஸ்பார்க் ப்ளக்கு தேவை கிடையாது. வருதான் பாரு, எங்கே வருதுன்னு தெரில. சவுண்டு போடுவோமே. வருது. போடு. சூப்பர். எடுக்க முடியல. சூப்பர். இப்போ என்ன பண்ணலன்னா ஃபோட்டோ போடுவோமா? இதில் என்ன இருந்துச்சு? கட்டிங் பிளே இருந்துச்சு. இப்போ நான் மறந்துட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்? சரி, இதில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இதில் என்ன இருக்குது? இல்லை, ஹெலிகாப்டர் இருந்துச்சுன்னா நான் கடைசியில் எடுத்துப்போம். ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஹெலிகாப்டருக்கு தான் சூப்பர். இப்போ இந்த கிளாஸ் யூஸ் எங்கே போட்டேன்? அங்கே தான் போட்டேன், வாசலில். கிளிச் ஆகிடுச்சா? கிளிச் ஆகிடுச்சுன்னா நான் ஃபஸ்ட்லேருந்து விளாடணும். சரி, நான் அப்போனா இல்லை, கீழே பார்ப்போமா? கீழே தான் பார்க்கணும். இங்கே இல்லை, கீழே அந்த குரோபர் போட்ட இடத்துல எங்கேயாவது கிடக்கான்னு பார்ப்போம்.
இங்கே இருக்கா? இங்கே கிடையாது. இங்கே இல்லை. நான் கீழே இங்கே போட்டுக்கிட்டும் போக மாட்டேன். ஏன்னா அங்கே நான் போகவே இல்லை இன்னும். அங்கேயே பொருளும் இருக்காது, வேஸ்ட்டு போய். ஸோ இதில் இங்கேயும் போடல. இங்கே சேஃப்கி தான் போட்டேன். இங்கே கபோர்டில் இருக்கா? ஆனால் நான் அங்கே தான் போட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பொருள் எடுத்தாலும் அதான். அது ஃபஸ்ட்டு அங்கே தான் போட்டேன். என்னாச்சு? மேலே ஏதாவது இருக்கா? ஜொலிக்குதா? இல்லை பக் ஆகிடுச்சோ என்னன்னு தெரில. பார்த்துக்கலாம். சரி, இப்போ இங்கே கீழே பார்த்தாச்சு, எதுவுமே கிடையாது. கீழே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி, ஒரு வண்டியும் இல்லை, வண்டியும் கிடையாது. இங்கே இருக்கா? இந்த இது கீழே பார்ப்போமா? இங்கேயும் இது தான் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸு தான் இருக்குது. எங்கடா போட்டேன்? ஐயோ, ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து விளாடணுண்டா. சரி, மேலே பார்ப்போமா? மேலே தான் இருக்கும். இப்போ கீழே ஃபுல்லாக பார்த்துச்சு, மேலே தான் எங்கேயோ இருக்குது. எல்லா கபோர்டு எல்லாத்தையும் பார்ப்போம். இதுக்குள்ளே மீட்டு தான் இருக்கும். இந்த கபோர்டுக்குள்ளே ஏதாவது கிடக்கான்னு பார்ப்போமா? தரப்போம். இல்லை, இங்கே இல்லை. சரி, மேலே போட்டேனோ? மேலே போய் பார்ப்போமா? ஆனால் நான் வாசலில் தான் போட்டேன். இது வாசலில் தான். எங்கே பக் ஆயிடுச்சுன்னு தெரில. ஏன்னா அது தெரில. சரி, இது ஹெலிகாப்டருக்கு எடுப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதை மேலே போட்டு வந்துடுவான், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். மேலே போட்டு இது பண்ணிடுவோம். மேலே போ. இந்த இடத்துல தான் 2 வாட்டி பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு. இது அந்த சைடில் பிளாக் ஆகிருக்கும். இது ஹெலிகாப்டர்கிட்ட போனேன்னா ஷார்ட்கட் மாதிரி யூஸ் பண்ணணும். அதை இங்கேயும் ஒன்று இல்லை. சரி, இங்கேயும் இங்கே போட்டிருக்கணும். இங்கே போட் கீ தான் இருக்குது, இங்கேயும் இல்லை. எங்கே இருக்கும் அப்போனா? சரி, இன்னொரு வாட்டி நல்லா தேடி பார்ப்போம். இது இறங்கதே எனக்கு பயமாக இருக்குயா. இறங்குவோம்மா? பொறுமையாக இறங்குவோம். அப்படியே ஒட்டிக்கிட்டே. சரி, பார்த்துக்கலாம். சரி, இந்த பிக்சரை போய் வச்சுருவோமா? பிக்சரை வச்சுருவோம். பிக்சர் எடுறா. சூப்பர். மேலே போமா? இங்கே சாவி அது. சாரி, மேலே போ. அது எங்கே ஆனால் கரெக்ட். இந்த மாதிரி தான் போனாட்டி ஆச்சு, பட்டுன்னு விழுந்தேன். சரி, இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுப்போமா? ஃபோட்டோ எடுத்து இந்த ஹெலிகாப்டருக்கு இப்போதைக்கு இருக்கட்டும். வேறு என்ன பொருள்? வேறு திரும்ப கீழே குதிக்கணும். இல்லாட்டி அப்படியே குதிச்சிருவோமா? ஆனால் குதிஞ்சே குதிப்போம், அது ஏதாவது ஆகிடும். இந்த சவுண்டு கேட்டு வரப்போது உள்ளே கிளவி. ஓகே, இந்த கேஸ்லிங் கேன் எடுப்போமா? இதை எடுப்போமா? அது போய் தேடிட்டு வருவோம். இந்த கபோர்டில் இருக்கான்னு பார்ப்போமா? இங்கே என்ன அது? இங்கே இருக்குது. நான் அங்கே தானே போட்டேன். சரி, பக்காக இருக்கும். சரி, நம்ம கிடச்சிருச்சு, அவ்வளோதான். சூப்பர். நம்ம எஸ்கேப் பாருங்க. சார், எல்லா பொருளும் கிடச்சிருச்சு. சூப்பர். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கே, பெருமையாக இருக்கே. சரி, இப்போ இதை போட்டுருவோமா? உள்ளே போட்டுருவோம். இங்கே இல்லை. ஐயோ, இந்த துப்பாக்கி வேணுமே. அது இருந்தால் தான் இந்த டோரை இது பண்ண முடியும். ஷூட்டிங் பண்ணால் தான் 3 ஷூட்டிங் பண்ணோம். நம்மள்கிட்ட இப்போ டபுள் பேரல் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த வெப்பன்லேயும் பண்ணலாம். இப்போ நான் வச்சுருந்தேன்ல எலக்ட்ரிக் கன், அதுலேயும் பண்ணிடலாம். இவனுக்கு வராமல் இருந்தால் சரி, நல்லது, சந்தோஷம். அது அந்த இடுக்குள்ளே தான் போட்டேன். டப்புன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸ்பீடாக போ. திறந்துருவோமா? ஓகே. இப்போ அதுக்குள்ளே இப்படி போக முடியாது கண்டிப்பாக. இதுக்குள்ளே தான் போட்டேன். அந்த கன்று வேணும். எடா இப்படியே போய்டுவோமா? எவன் வந்தாலும் பார்த்துக்கலாம், சுட்டுட்டு போய்டும். எவன் வந்தாலும் பார்த்துக்கலாம். வந்துட்டாங்க. உட்காந்துருவோமா? இல்லை இவன் எங்கே போகிறான் பாருங்க கரெக்டாக. சார் கரெக்டாக முதுகிலே வச்சுருவோம். எதுக்கு அந்த இடத்த வச்சுக்கிட்டு பாவம். இப்போ கிராணியும் வரும்னு நினைக்கிறேன். கிராணியை போட்டுருவோமா? கிராணியை கொண்டுருவோமா? இங்கே ஓகே, சூப்பர். இப்போ நம்ம மேலே போய்டுவோம். அவ்வளோதான், 2 பேர் தொல்லை இனிமேல் இல்லை. இந்த கேமரா ஆஃப் பண்ணுவோமா? வேணாம், ஆஃப் பண்ண முடியல. முன்னாடி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், இப்போ ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு தெரில. இப்போ இந்த கன்று தான் அந்த டோருக்கு இது பண்ணுவோம். போ சுடுவோமா? அந்த 3 இதை சுட்டால் போதும். எப்போ நம்ம அந்த கிட்ட குட்டியோண்டு வரும், அப்போ சுடணும். இப்போ குட்டியோண்டு வருமாங்க. ஐயோ, மிஸ் ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக வைக்கணும். இப்போ 3 வாட்டி இது பண்ணி குட்டியோண்டு வரும். குட்டியோண்டு வர்றப்போ பட்டுன்னு சுடணும். சுடு. இப்போ புல்லட் இங்கே வரும், புரியுதா?
ஆனால் ஷாட்கனில் வந்து இங்கே அன்லிமிட்டட் புல்லட் கிடைக்கும் சைடில். ஐயோ அவசரப்பட்டேன். போயிடுச்சு. அது சின்னதாக இருக்கிறப்ப தான் ஈஸியாக இருக்கும் அடிக்க. இப்படியே அடிக்கலாம். ஓகே போடாடி. இன்னும் ஒரே ஒரு இது அடித்தா முடிஞ்சிச்சு. கரெக்டாக வைடா. ஓ அடி சூப்பர் முடிச்சாச்சு. இப்போ இந்த கிளாஸ் ஷூஸ் எடுத்துப்போம். கேஸ் ஷூஸ் அது இல்லைன்னா வச்சுக்கோங்க அப்படியே கீழே விழுந்துடும் பட்டுன்னு. இது இருந்தால் தான் போக முடியும். புரியுதா? இப்போ போகலாம். அந்த பார்த்து ஒரு மாதிரி இதாக இருக்கும். இப்போ வந்து இங்கே ஹெலிகாப்டருக்கு எடுத்துகிட்டு முதல்ல அந்த சிலையை ஓப்பன் பண்ணிடுவோம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் போ. இந்த இங்கே இது இருக்கா? சூப்பர். இங்கே போட்டுருவோம். ஹெலிகாப்டர் சிறப்பாக இருக்கும் பெருசாக தரம்பா. இப்போ என்ன பண்ணுன்னா பொறுமையாக இது பார்த்துக்கலாம். இப்படியே போமா. எனக்கு தான் வரலன்னு நினைக்கிறேன். வேறு டப்புன்னு அது இதாகிடுது. எனக்கு பட்டுன்னு இதாகிடுது. அதனால் எனக்கு தெரில. ஓகே இன்னும் அவ்வளோதாங்க. எஸ்கேப் ஆக போகிறோம். சூப்பர். இது தூக்கி போட்டுறேன் இங்கே. அதான் இன்னொரு டோர் ஓப்பன் பண்ணியாச்சுல. சூப்பர். இதே எடுத்துருவோமா? ஓகே இப்போ திரும்பி போயிடுவோம். சூப்பர். ஓகே அவ்வளோதான். வந்துட்டோம். இதை இப்போ ஒட்டிடுவோமா? சூப்பர் ஒட்டியாச்சு. இப்போ இதை எடுத்துருவோம். இதை எடுத்து இதில் ஊற்றிடுவோமா? இந்தா குடி, நல்லா குடி. ஊற்றி ஃபுல்லானதான் அது ஆகும். இல்லை பறக்க மாட்டாராம். ஓகே போட்டுட்டு அவ்வளோதாங்க. எஸ்கேப் ஆக போகிறோம். கிராண்ட் பவர் இது வாசிச்சுட்டு இருக்கான் போல். ஆடிட்டுருக்கான் பாட்டு போட்டு. அவன் அவ்வளோதான். அவ்வளோ வேஸ்ட்டு. உள்ளே ஏறிடுவோமா? கடைசியாக பார்த்துக்கலாம். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுங்க. சுற்றுதா? சுற்றுது. இப்போ இந்த மேனுவல் படிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்படியே பிளேன் கிராஷ் ஆகி அது ஒரு எண்டிங்காக வந்துடும். அதனால தான் படித்தேன். அது இல்லைனாலும் ரெண்டாவது எண்டிங் மாதிரி வச்சுக்கலாம். நிற்கிறானுங்க அப்படியே ஏற்றலாம்னு பார்க்குறேன். ஆனால் இதில் ஏற்ற மாட்டுறாங்க. பாய் போயிட்டு வர பாய். அவ்வளோ த எண்டு. சரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திக்கலாம். பாய்.